சென்னையில் கட்டிய மனைவியை கொடூரமாக வெட்டி கொன்ற கணவன் தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மனைவியை பிரிந்து சென்றவர் கெஞ்சி கூத்தாடி மீண்டும் ஒன்று சேர்ந்த 10வது நாளில் கொலைபாதக செயலில் ஈடுபட்டுள்ளார். நடந்தது என்ன? கணவன் கைவிட்டு சென்றபோதும் மனம் தளராமல் தன்னம்பிக்கையுடன் சொந்த காலில் முன்னேறிய பெண் தனது 2 மகன்களையும் நன்கு படிக்க வைத்து ஆளாக்கியிருக்கிறார். அதை பார்த்து உள்ளம் நொந்து போன கணவன் பல ஆண்டுகளுக்கு பிறகு மனைவியை தேடி வந்திருக்கிறார். மனமிறங்கி ஏற்றுக்கொண்ட மனைவியிடம் வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறிய கதையாக சண்டை போட்டு பிரச்சனை செய்ததால் 2 உயிர்கள் பறிபோயிருக்கிறது. பதைபதைக்க வைத்த சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? சென்னை நங்கநல்லூர் தில்லை கங்காநகர் பகுதியைச் சேர்ந்தவர் 52 வயதான சுப்பிரமணியன். இவரது மனைவி 42 வயதான நாகலட்சுமி. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளன. குழந்தை குடும்பம் என்று ஆனபோதும் சுப்பிரமணியன் பொறுப்பற்ற குடும்பத் தலைவனாக இருந்துள்ளார். வேலைக்கு எதுவும் செல்லாமல் வீட்டிலேயே இருந்து கொண்டு மனைவியிடம் தகராறு செய்வதை வாடிக்கையாக கொண்டிருந்தார். அடிக்கடி மனைவியிடம் செலவிற்கு பணம் கேட்டும் குடைச்சல் கொடுத்துள்ளார். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி மோதல் வெடித்துள்ளது. இது தொடர்கதையானதா? சில ஆண்டுகளுக்கு முன்பு மனைவியிடம் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு சுப்பிரமணியன் வெளியேறினார். பின்னர் மதுரையில் உள்ள சகோதரி வீட்டில் தஞ்சமடைந்திருக்கிறார். மறுபுறம் நாகலட்சுமி தனது சொந்த காலில் முன்னேற வேண்டுமென்ற வேட்கையில் வெறித்தனமாக உழைத்திருக்கிறார். அதற்காக நங்கநல்லூர் பகுதியில் பெண்களுக்கான பிரத்யேக புடவை விற்பனை கடை ஒன்றை ஆரம்பித்த அவர் இன்ஸ்டா உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலம் தனது கடையை பிரபலப்படுத்தினார். அத்துடன் தானே ஒரு விளம்பர மாடலாக உருவெடுத்து பெண்கள் மத்தியில் கவனம் ஈர்த்தார். தொழில் வளர்ச்சிக்கு இடையே தனது 2 மகன்களையும் நன்றாக படிக்க வைத்திருக்கிறார். 21 வயதான முதல் மகன் ஹரிஷ் பரத்வாஜ் ரஷ்யாவில் 2ஆம் ஆண்டு மருத்துவம் படித்து வருகிறார். 18 வயதான 2வது மகன் சைலாஷ் சென்னையில் உள்ள பல் மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இதனிடையே நாகலட்சுமியின் தொழில் வளர்ச்சியை இன்ஸ்டா மூலம் அவரது கணவர் சுப்பிரமணியன் பார்த்திருக்கிறார். அதில் வரும் வீடியோக்களையும் அவரின் அசுர வளர்ச்சியும் கண்டு மிரண்டு போன அவர் தனது மனைவி மற்றும் மகன்களுடன் சேர்ந்து வாழ முடிவு செய்துள்ளார். இதற்காக திடீரென மனைவிக்கு ஃபோன் செய்து இருவரும் சேர்ந்து வாழலாம் என்று கூறியுள்ளார். முதலில் அதற்கு நாகலட்சுமி மறுப்பு தெரிவிக்க தொடர்ந்து பலமுறை ஃபோன் செய்து தனது தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக கூறி கெஞ்சியிருக்கிறார். இனிமேல் ஒழுங்காக உன்னுடன் சேர்ந்து வாழ்வேன் என்று உறுதியளித்துள்ளார். இதனால் மனம் இறங்கிய மனைவி அதற்கு ஒப்புக்கொண்டுள்ளார். மனைவி பச்சை கொடி காட்டியதும் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு மதுரையிலிருந்து கிளம்பிய சுப்பிரமணியன் சென்னைக்கு வந்தார். திங்கட்கிழமையன்று கல்லூரி சென்றிருந்த 2வது மகன் சைலாஷுக்கு செல்போனில் மெசேஜ் ஒன்றை சுப்பிரமணியன் அனுப்பியுள்ளார். அதில் நானும் அம்மாவும் இனி இருக்க மாட்டோம் என்றும் உனக்கு சாப்பாடு வைத்திருக்கிறேன் வந்து சாப்பிடு என்றும் அனுப்பியுள்ளார். அதனை கண்டு அதிர்ச்சியடைந்த சைலாஷ் பதறிடித்துக் கொண்டு வீட்டிற்கு ஓடி வந்தார். வீட்டில் உள்ள ஒரு அறையில் தலை கழுத்து உள்ளிட்ட இடங்களில் வெட்டு காயம்பட்டு நாகலட்சுமி இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்துள்ளார். அதனை கடந்து மகன் சைலாஷ் அதிர்ச்சியில் உறைந்து போனார். மற்றொரு அறையில் சுப்பிரமணியன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்திருக்கிறார். இதுகுறித்து தகவல் அறிந்து ஆதம்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். இருவரின் உடல்களையும் மீட்டு உடற்கூறாய்விற்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் சம்பவத்தன்று பிற்பகலில் தம்பதி இடையே மீண்டும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது தெரிய வந்தது. பின்னர் கோபமாக வீட்டை விட்டு சுப்பிரமணியன் வெளியேறினார். சிறிது நேரத்தில் அறிவாளை வாங்கிக் கொண்டு திரும்பிய அவர் மனைவி நாகலட்சுமியை தாக்கி சரமாரியாக வெட்டி கொலை செய்தார். தொடர்ந்து மகனுக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டு தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். மேலும் நாகலட்சுமி கொலைக்கும் சுப்பிரமணியன் தற்கொலைக்கும் தம்பதியிடையே ஏற்பட்ட வாக்குவாதம்தான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கணவன் பிரிந்து சென்ற போதும் தனியாளாக போராடிய பெண் தனது 2 மகன்களையும் மருத்துவம் படிக்க வைத்து தொழிலிலும் சாதித்திருக்கிறார். இந்நிலையில் பிரிந்து சென்ற கணவன் கெஞ்சி கூத்தாடி மீண்டும் சேர்ந்து வாழ ஆரம்பித்த 10 நாட்களில் மனைவியை கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு தனது உயிரையும் மாய்த்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.